அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஹலோ காய்ஸ், ஸோ திஸ் இஸ் ரியா கென்னடி. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் vlog. 31st நியூ இயர் அப்படின்றனா ஜான்வரி 31 நியூ இயர்னு சொல்கிறேன்னா சும்மா சொல்ல, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய தேதியெல்லாம் யோசிச்சதில் வந்து அவர் சொன்னது கரெக்டு தான். ஜான்வரி 31 நியூ இயர் தான். பிகாஸ் இது ட்ரையல் பீரியட். ஜான்வரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் கிடையாது, இது வந்து ட்ரையல் பீரியட். ஸோ நம்ம இந்த ட்ரையல் பீரியடில் நம்ம வந்து யோசிக்கலாம், இந்த மந்த் எப்படி போக போகுது, இந்த வருஷம் நல்லா எப்படி போக போகுது, இந்த இயர் எப்படி போக போகுது, நம்ம யோசிச்சு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நியூ இயர் கொண்டாடிருக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தோன்ற ஏதோ தேதி இருக்கும்ல, ஏன் வந்து அவர் அப்படி சொன்னார். ஸோ நல்ல தேதி, சென்சிபிளாக இருக்க தேதி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை பின் பண்ணி வைப்பேன், ஓகேவா? ஸோ வந்து நம்ம ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் நான் வந்து நியூ யூடியூபர், என்னோட செகண்ட் வீடியோ தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு இந்த நாள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பாய் பாய். ஒரு குட்டி ட்ரான்ஸ்லேஷன் அப்புறம் நம்ம காலேஜ் கிளம்பிடலாம். ஜிமிக்கி கம்பல் போட்டுப்போம், போட்டாச்சு. ஆக்சசரிஸ் கொஞ்சம், என்னை டெய்லியும் பிரேஸ்லெட் மாட்டி வர்றது இதோ இவர் தான். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிட்டோம். ஐடி கார்டை போட்டுப்போம், ஒரு சின்ன ஃபிட் செக் பண்ணிப்போம். டாப் ஓகே தான், இது தங்கச்சி டாப். ஸோ அவ்வளோதான், கிளம்பிடலாம் கைஸ். எனக்கு சீரியஸாக ஆட்டோவில் போகணுன்னு எனக்கு ரொம்பவே தோணும், ஆசையாகவே இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஆனால் இந்த ஆட்டோவில் போயிட்டுக்கப்புறம் என் ஹேர் ஸ்டைல் என்ன தான் நான் அலங்காக ஹேர் ஸ்டைல் வாரினாலும் ஒன்று பண்ணும் பாருங்கள், அலங்கோலமாக தான் காலேஜுக்கு போவேன். நானே என்னைக்காவது தான் காலேஜுக்கு வரேன், வந்த ஒரு நாளும் 4 பேர் அது பிச்சு போட்ட மாதிரி செதறி கிடக்குறாங்க. எதுக்கு தான் நான் காலேஜுக்கு வந்து எனக்கே தெரியல, கால கொடுமையாக இருக்குது. மனசை தளர விடாமல் இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படி சொன்னார் உங்கள் தலைவர்? சும்மா சொன்னார், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போகும்போது அப்படி சொன்னார். அதே ஏன் அப்படி சொன்னார் உங்கள் தலைவர்? நியூ இயர் வந்து ஜான்வரி 1 தானே, ஏன் ஜான்வரி 31 அதான் எங்களுக்கு சிம்பு ஃபேன்ஸுக்கு அதான் ஆச்சு. அவர் போதையில் தானே சொன்னார். போதையிலலாம் சொல்ல, கரெக்டாக தான் சொன்னார். நானும் போதையில் தான் தெளிவாக இருப்பேன். ஓ ஃபேனா நீங்கள்? ஆமாம். எவ்வளோ பெரிய ஃபேன் நீங்கள்? சூர்யா கத்துது எஸ்டிஆர் ஃபேன் தான். ஓ சிக்னேச்சர் ஸ்டைல் ஏதாவது போடு. சார் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்னா தெரியும்ல, எனக்கு என்ன டேன்னு தெரியும்ல. எனக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? ஜான்வரி 31 இன்னைக்கு தான் நியூ இயரா? இன்னைக்கு தான் நியூ இயர். ஆமா எங்களுக்குடா, எங்களுக்குலாம் நியூ இயருங்க. சரி என்ன நினைக்கிற அதை பற்றி? அப்படின்னு சொன்னா செருப்பால அடிக்கணும். அவரோட ஃபேன், அவரோட எக்ஸோட ஃபேனு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? யாரு? அது உங்களுக்கே தெரியுமே, நயன்தாரா மேம். என் கிளாஸோட மன்மதன் அவர் தான், எஸ்டிஆர் அவர் தான். ஓ இவர் தான். முன்னாடி அதெல்லாம் கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பிரிஞ்சு வாங்கி தரேன். நான் தான் சொன்னேன், இன்னைக்கு இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணுவேன், இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணுவேன்னா நான் என்னோட மியூசிக் கெரியரை வந்து நல்லதுலாம் பேசுகிறேன். மியூசிக் கெரியரில் வந்து ஒரு 50,000 ரூபாய் வச்சு ஒரு ட்ரம்ஸ் பேட் வாங்க போகிறேன் இந்த வருஷம். கண்டிப்பாக நீ வாங்குவேன். அதுவும் இல்லாமல் நானா இந்த வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு போன பேருக்கு எல்லாரையும் பிளாக் பண்ணணும். என்னையும் பிளாக் பண்ணிடுவியா? முன்னாள் பிள்ளை நீ ஐஃபோன் வச்சுக்கிறல, எனக்கு வீடியோ பேசலாம், முன்னெல்லாம் பண்ண மாட்டேன். அசிங்கமாக இல்லை. சரி நீ என்ன பண்ணுவ இந்த வருஷத்துக்குள்ள? நான் வந்து எல்லாரும் கான்டாக்டையும் அப்படியே விட்டு ஓடுருவேன். நான் அப்படிதானே இருக்கா? என்னடா காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அதை வந்து லைக் பெருசா பண்றேன், அவ்வளவுதான். பெருசா அவாய்ட் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் தான், என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். எல்லாரும் வீடியோ இருந்தாலும் நான் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பேன் இந்த வருஷத்துக்குள்ள, எப்பவும் ஞாபகம் வச்சுப்பேன், அப்படியா? எல்லாத்தையும் பேசுவேன், ஏதாவது உருப்படி ஏதாவது பண்ணுவேன். அவ்வளோதான். டெக்ஸ்ட் பண்ணுவேன். நம்ம உங்களை மாதிரி future ல கிடையாது. சந்திப்பு இந்த கண்டிப்பா எல்லாரையும் அப்படியா? ட்ரீட் வைப்பேன்.
ஸோ இப்படி தான் என்னோட டே ஃபுல்லாகவே போச்சு போரிங்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.